இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 32:15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கர்த்தரை விட்டு விலகுறதுனாலையோ இல்லை அந்நிய தேவர்களை வழிபடுறதுனாலையோ பாதிப்பு நமக்கு தான். சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் காப்பாற்றாமல் போனாலுமே அந்நிய தேவர்கள் காப்பாற்றுவாங்கன்னு தான் அவங்கள நாங்கள் வழிபடுறோன்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்கிறதுக்கு நேரத்தை கொடுக்காம காத்திருக்காம உங்களோட அவசரத்துக்கு அந்நிய தேவர்களை கும்புறதுனாலையோ இல்லை மந்திரம் தந்திரம் பண்ணுறதுனாலையோ அதில் ஆர்வமாக இருந்தால் எப்படி கடவுள் உதவி செய்வார்? உண்மையான ஒரே கடவுள் கர்த்தர் மட்டும்தான்றதை நம்பாமல் இருந்தோம்னா நமக்கு தான் பாதிப்பு, பேரழிவு, இன்னும் அதிக கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்படி கர்த்தர் கொடுக்குற கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் வழிபடுற அந்நிய தேவர்களுக்கு வல்லமை அதிகமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் கொடுக்குற கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துருக்கலாமே, அப்புறம் ஏன் இன்னும் கஷ்டப்படணும்? அவங்க கேட்கலாம், கர்த்தரை வழிபடுறதுனால உங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு. கஷ்டம் இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லை. ஆனால் எந்த கஷ்டத்தில் இருந்து யார் நிரந்தரமாக விடுதலை தர்றாங்களோ அவங்க தான் கடவுள். அது கர்த்தர் மட்டும்தான். அதனால் மெய்யான கடவுளை விட்டு விலகாமல் இருக்கும்போதும் நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார்னு நம்பி காத்திருக்கும் போதும் கர்த்தர் எப்பயுமே துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார். ஆமேன்.